விஷயம் என்ன தெரியுமா? யாருமே என்ன கேட்கலீங்க, அவன் மட்டும் தாங்க கேட்டான். என்னப்பா கேட்டான்? சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு அன்பா கேட்ட ஒரு வார்த்தைக்காக அந்த பெண் 10 ஆண்டுகளை இழந்திருக்கிறாள், உழைப்பை இழந்திருக்கிறாள், அன்பு என்கின்ற பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாள். குழந்தைகளை அவேர்னஸோட இருக்க சொல்லுங்க. கல்வி என்பது அதுதான். ஒரு கவிதையோ ஒரு ஜோக்கோ ஒரு சென்டென்ஸோ நமக்கு உள்ளபடி புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே மாற்ற முடியாது. புரியல, நான் உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டு இருந்தோம் என்றால் கல்வி அங்கே பயன்படவில்லை என்று பொருள். ரொம்ப நுட்பமான இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் இடம்பெயர்கிறேன் என்றால் நேரம் உங்களைப் போலவே எனக்கும் ஆகிறது. நான் சென்னை திரும்பவர். நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன். ஒரு 5 நாளைக்கு முன்னால ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்தது. நான் அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அப்படி தூவி விட்டுட்டு போறேன். அது எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த மொழியோ, விஷயம் இருக்கா, விஷயத்தை புரிஞ்சு. நம்ம எல்லார்கிட்டயும் வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம் என்ன தெரியுமா? சட்டுன்னு கோபம் வருது. கோபத்தை சஸ்டெயின் பண்றவன் வீர, டக்குன்னு வெளிப்படுறவன் வன்முறையாளர். ஒரு நிமிஷம் அப்படி சஸ்டெயின் பண்ணுங்க. புத்தி என்பது சஸ்டெயின் பண்ணுங்க. இந்த சஸ்டைனிட்டி உங்களோட, இந்த சஸ்டைனபிலிட்டி உங்ககிட்ட வரணுங்கிறதுனால தான் இதை நான் சொல்றேன், தூவிட்டு போறேன் இந்த செய்தியை. இறைவன் நமக்கு பெரிய தாளந்துகளை கொடுக்கிறான். அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் அது கிடைக்காது. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த சகோதரி, இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த ஆசிரியை ஒரு வார்த்தை சொல்ற. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பர்வீன் சுல்தான் அவருடைய டோன் ரெண்டே தான். உன் அம்மா உங்க டீச்சர், இந்த 2 டோன்ல தான் நான் பேசுவேன். அம்மாவா இருந்தா இப்படிதான் பேசுவா, டீச்சரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவா. நான் இந்த 2 விஷயத்தை வச்சு சொல்றேன் உங்களுக்கு. இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த டேலண்ட் இருக்குல்ல, அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், வீடாகட்டும், கல்வியாகட்டும், தேகமாகட்டும், அழகாகட்டும், பணமாகட்டும், பதவியாகட்டும், வாய்ப்பாகட்டும், எல்லாம் இறைவன் தருகின்ற வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். இது வேணா வீட்டுல போய் நீங்க யோசிச்சு பாருங்க. வெற்றிகளால் ஒருவன் அதிக பாதிப்பிற்கு உட்படுகிறான் தோல்விகளை விட. தோல்வி அடைந்தவர்கள் கூட பெருசா பாதிப்படைகிறது இல்லைங்க. சில பேருக்கு வெற்றி வந்துருது பாருங்க, ஹேண்டில் பண்ணவே தெரிகிறது இல்லைங்க அந்த வெற்றியை. அதனாலதான் 10ஆவதுல மார்க் வாங்குறவன் பிளஸ் 2ல வாங்குறது இல்ல. பிளஸ் 2ல நல்ல மார்க் வாங்குறவங்க ப்ரொஃபஷனலா கோட்டை விட்டுறாங்க. வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நேரு சார் சொல்லிட்டாங்க, உங்கள் பாதம் பட்ட இடம் புனிதமானது. அந்த சொல் போதை, ஆனால் அதை ஏற விடக்கூடாதீங்க, கால் கீழே தான் இருக்கணும். பேரன்பினால் சொல்லுகிறார், இறைவா என்னை மன்னியும், மற்றவர்களுக்கு என் கல்வி அறிவை பரப்புவதற்கான அந்த தாழ்மையான மனநிலையை எனக்கு தருவாயாக என்ற உடனடியாக பிரார்த்தனை நிகழ்த்தினேன். நான் இந்த ஏறக்கூடாது எந்த மமதையும். பல நேரங்களில் வெற்றிகளால் பாதிக்கப்படுகிறோம். வெற்றிகளால் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையை பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே அந்த பிள்ளைகளை பார்த்தாலே எனக்கு ஆகாது. இப்படியே சுத்தங்க மாதிரி கேவலமா பார்க்கணும். நம்மள நம்ம சுமாரா மார்க் வாங்குறவங்களா இருக்கும். என் கிளாஸ்ல அப்படிதான். நான் உள்ள நுழைவேன், நான் லேட்டா நுழைவேன். எங்க டீச்சர்ஸ்ல என்ன அப்படின்பாங்க. எங்க டீச்சர் கிளாஸ் கிளாஸ் எத்தனை மணிக்கு? 10:45. இப்போ எவ்வளவு டைம்? 11:50. ஏன் லேட்டு? காம்படிஷன் போய் பிரைஸ் வாங்கினிய இல்ல அப்படிப்பாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இதுல கிளாஸ் ரூம்ல எனக்கு இது ஒரு அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? நான் டீச்சரை மட்டும் பார்க்க மாட்டேன், கர்ணன் மாதிரி நான் கிளாஸ் ரூமையும் பார்ப்பேன். என்ன ரியாக்ஷன்? அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது 2 ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கும். அது மூஞ்சி எப்படி தெரியுமா போகும்? இந்த பொண்ணு கிட்ட பேசி ஏன் டீச்சர் இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதனால பார்த்துருக்கோம். இன்னொன்னு 10 கேட்க சிரிக்கும். மீதி இருக்கிற 20 பரு உள்ளவா, அதான் நமக்கு தோஸ்து. அது உள்ள போக
ஆனா ஒண்ணு தெரியுமா, உள்ள போய் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ் ஆயிடும் மேடம். அங்க ஒரு 4-5 லவ் பண்ணுவோம் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல. ஏதோ இப்பதான் பிள்ளைங்க கெட்டு போகுதுன்றீங்க. ஏன் மணி சார், அந்த காலத்துல இருந்தே வருது. நான் என்ன தெரியும், ஒரு லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, மெதுவா கேட்பேன். ஏன்னா அலமேல மேடம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. கை தட்டி வாங்கி பழக்கப்பட்டன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துருவாங்க. எங்க அம்மாவும் என்ன கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னை யாரும் அடிச்சதில்லை, இது அடி வாங்கினது இல்லைன்னா. வைகை புயல் மாதிரி பேச்சா இருக்கட்டும், கோடா இருக்கட்டும், உஷாரா இருந்தது அந்த இடத்துல எல்லாம் சின்ன வயசுல இருந்தே. இதுல அந்த பொண்ணு பக்கத்துல இவ்வளவுதாங்க பேசுவேன். இளைய பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளுங்க, இவ்வளவுதான் மேட்டரே, இவ்வளவுதான். ஏய் என்னடி ஆச்சு, 15 நிமிஷம் பேசுவாங்க. பயங்கர என்டர்டெயின்மெண்டா லவ் பண்ற பொண்ணு. நாங்கெல்லாம் கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. பேசி முடிச்ச உடனே எந்திரிச்சு சொல்ல, ஒரு வார்த்தைக்கு இப்படிலாம் பேசுறது அறிவு இல்லை உனக்கு, கெட்ட வார்த்தையா பேசுற என்கிட்ட சி அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த 98 பக்கத்துல உட்காந்துட்டு 70-75 வாங்கி பாஸ் பண்ணிடுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா, குழந்தைகளுக்கு இது புரிய வேண்டும். உன் துக்கங்களை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும் இல்லை. உன் கண்ணீர் துளியினுடைய சுமையை சுமப்பதற்கு எவனிடத்திலும் தோள்களும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை தனியாக சந்திப்பது எப்படி என்று புரிந்து போகிறது. பெண் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண் குழந்தைகள் புரிந்து கொள்ளுங்கள். ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் தான், கம்பானியன்ஷிப்லாம். வாழ்க்கை நீங்கள் தான் வாழ வேண்டும். நான் சொன்னேன்ல, சிம்சோன் ஒருத்தங்க, அவனுக்கு தலைமுடியில தான் அவனுக்கு பலம். பைபிள் சொல்லுது சிம்சோனை அந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக இறைவனால் அனுபவிக்கப்பட்ட ஒரு நீதிமானவன். அவ்வளவு பெருசா இருப்பானா, ஒரு அடி அடிச்சா 100 பேரை வீழ்த்துவானா. அவனுடைய பலத்தை பார்த்து அவனை வீழ்த்துவதற்காக எத்தனையோ பேர் முயற்சி செய்கிறார்கள், நடக்கவே இல்லையே. ஆனா அவனை ஒரு இடத்துல கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்தில் அவன் காதல் வயப்படுகிறான். அந்த காதல் அவனுக்கு கை கூடவில்லை. உடனே அவன் என்டர்டெயின்மெண்ட்குள்ள போறான். இதை நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு, இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சதுன்னு பாருங்க. தெளிவான ஒரு பெண் வராங்க அவ வாழ்க்கையில. அவ விருந்து சாப்பிடுறா, டான்ஸ் ஆடுறா, கூடவே கம்பானியன்ஷிப்னா சூப்பர் கம்பானியன்ஷிப். அவ ஜாலிக்காக தான் இருக்கா. அவளை பகைவர்கள் விலை பேசி விடுகிறார். இவன் பலம் எங்கேயோ இருக்கிறத கண்டுபிடிச்சுட்டான்னு